Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related வீடியோஸ் போட்டு வரோம். இப்போ இங்கிலீஷ் pedagogy எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா ரோல் ஆஃப் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு எல்லாமே ஒரே டாபிக் தான் ரெண்டு பார்ட்டா பார்த்தோம். போன வீடியோல அதை பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், how children use language as a tool. ரெண்டுமே போன வீடியோவும் இந்த வீடியோவும் சேர்ந்தது வந்து ஒரே ஹெட்டிங் தான், அதை ரெண்டா பார்த்துருக்கோம் அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த பர்பஸஸ் ஃபார் விச் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் இன் கம்யூனிகேஷன். அதாவது லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷனுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதோட பர்பஸை வந்து ரெஃபர் பண்ணுறது. இன்னும் சிம்பிளாக பார்ப்போம். இட் ஹெல்ப் அஸ் எக்ஸ்பிரஸ் தாட்ஸ், ஷேர் இன்ஃபர்மேஷன், பில்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். இந்த லாங்குவேஜோட ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்மளோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். மேஜர் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னங்கிறத கிளியராக பார்த்துடலாம். கம்யூனிகேட்டிவ் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன், டைரக்டிவ் ஃபங்க்ஷன், இன்ஃபர்மேட்டிவ் ஃபங்க்ஷன், இமேஜினேட்டிவ் ஃபங்க்ஷன், மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன், ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வித் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். அதோட பர்பஸ் என்ன, எக்ஸாம்பிள் என்னங்கிறத பார்த்துடலாம். எல்லாமே நேம்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்யூனிகேட்டிவ் ஃபங்க்ஷன். இதோட பர்பஸ் பாருங்கள், நேம்லேயே இருக்குது கம்யூனிகேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ கம்யூனிகேட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் தான். டு இன்ட்ராக்ட் அண்ட் ஷேர் ஐடியாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் வித் அதர்ஸ். அதாவது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஐடியாஸ் அல்ல இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான் என்னென்னா கம்யூனிகேட்டிவ் ஃபங்க்ஷன். இதுதான் இதோட பர்பஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சைல்டு சேஸ் கேன் ஐ பாரோ யுவர் பென்சில். திஸ் ஷோஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 பீப்புள்ஸ். அதாவது ஒரு சைல்டு வந்து கேட்காங்க, நான் வந்து உன்னோட பென்சிலை வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இது வந்து ஒரு 2 பீப்புளுக்கு இடையில உள்ள ஒரு கம்யூனிகேஷனை ஷோ பண்ணுது. கம்யூனிகேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நேம்லேயே இருக்குது. கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான். செகண்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன். இதுவும் நேம்லேயே இருக்குது. எக்ஸ்பிரஷன், டு எக்ஸ்பிரஸ் எமோஷன், ஃபீலிங்ஸ் ஆர் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட எமோஷன், ஃபீலிங்ஸ், பர்சனல் ஒப்பீனியனை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் தான் என்னென்னா எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், எ ஸ்டூடெண்ட் சேஸ் ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் ஸ்கூல் ட்ரிப்பு. எக்ஸ்பிரஸிங் பர்சனல் ஃபீலிங்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப்பில் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அவங்களோட பர்சனல் ஃபீலிங்கை வந்து இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ நேம்லேயே இருக்குது. எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்துறது தான் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் பாருங்கள், டைரக்டிவ் ஃபங்க்ஷன். டைரக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு கமெண்ட்டோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ எல்லாம் வந்து சம் ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து டைரக்டிவ் ஃபங்க்ஷனில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டீச்சர் சேஸ் ரைட் யுவர் நேம் ஆன் த பேப்பர் ஆர் எ சைல்டு சேஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் சம். அதாவது ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க அப்படின்னா ரைட் யுவர் நேம் ஆன் த பேப்பர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. அல்ல ஒரு சைல்டு என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் சம், ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது. ஸோ கமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்வஸ்ட் இது எல்லாமே வந்து இந்த டைரக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவ் ஃபங்க்ஷன். இன்ஃபர்மேட்டிவ் ஃபங்க்ஷன் நேம்லேயே இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஃபங்க்ஷன் தான். இதோட பர்பஸ் பார்ப்போம், டு கிவ் ஆர் ரிசீவ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதோ அல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறதோ தான் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் சேஸ் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஃபேக்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவ் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இமேஜினேட்டிவ் ஃபங்க்ஷன். நேம்லேயே இருக்குது இமேஜினேஷன். டு கிரியேட் இமேஜினரி சிச்சுவேஷன், ஸ்டோரிஸ் ஆர் க்ரியேட்டிவ் தாட்ஸ். அதாவது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனையோ ஒரு ஸ்டோரியையோ அல்லனா ஒரு க்ரியேட்டிவ் தாட்ஸையோ வந்து க்ரியேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இமேஜினேட்டிவ் ஃபங்க்ஷனோட பர்பஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எ சைல்டு டெல் ஸ்டோரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் எ ஃபேரி லிவ்ட் இன் த ஃபாரஸ்ட் யூஸிங் லாங்குவேஜ் ஃபார் க்ரியேட்டிவிட்டி. அதாவது ஒரு சைல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரியில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இங்கே ஒரு தேவதை வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இது ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், ஒரு க்ரியேட்டிவிட்டி யூஸிங் லாங்குவேஜ் ஃபார் க்ரியேட்டிவிட்டி. அதாவது இதுதான், அதாவது இமேஜினேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் எல்லாம் ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு க்ரியேட்டிவ் தாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன். மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னு பார்ப்போம். டு டாக் அபவுட் லாங்குவேஜ் இட் செல்ஃப். அதாவது ஒரு லாங்குவேஜை மட்டும் பற்றி சொல்கிறது, அதோட மீனிங், ரூல்ஸு, ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், எ டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த வேர்ட் ரன் இஸ் அ வெர்ப் யூஸிங் லாங்குவேஜ் டு டிஸ்கஸ் லாங்குவேஜ். அதாவது வந்து மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷனால் என்னென்னு பார்த்தோம், அந்த லாங்குவேஜை பற்றி சொல்கிறது, அதோட மீனிங், ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறது.
அதாவது வந்து இந்த டீச்சர் வந்து இந்த ரன் அப்படிங்கிற வேர்டை வந்து வெர்பாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஏன்னா அந்த ஒரு வேர்டை அந்த லாங்குவேஜை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன். லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட பர்பஸ் டு சீக் இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸ்ப்ளோர் த என்விரான்மெண்ட். அதாவது இன்ஃபர்மேஷனை சீக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எ சைல்டு ஆஸ்க் ஒய் டூ ஸ்டார் ஷைன் அட் த நைட். இப்போ ஒரு குழந்தை வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து நைட் டைமில் வந்து ஸ்டார் வந்து ஷைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சம் இன்ஃபர்மேஷனை சீக் பண்ணணும்னு நினைக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுலாம் என்ன இதில் வரும் அப்படின்னா இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு லாங்குவேஜோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். எல்லாமே ஜஸ்ட் நேம்லேருந்தே நீங்கள் கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 7 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்கள், ஒய் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்க்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டீச்சிங். அதாவது டீச்சிங்கில் ஏன் ஒரு லாங்குவேஜோட ஃபங்க்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் யூஸ் லாங்குவேஜ் பர்பஸ்ஃபுல்லி இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ். அந்த சில்ட்ரன் வந்து இந்த லாங்குவேஜை பர்பஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரே இடத்துல இல்லாமல் டிஃப்ரெண்ட் கண்டெக்ட்ஸ்லேயுமே அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும். பில்ட் ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில், நாட் ஜஸ்ட் கிராமர் ரூல்ஸ். அதாவது ஒரு ஜஸ்ட் கிராமர் ரூல்ஸை மட்டும் அப்படியே மெமரைஸ் பண்ணுறதோடு நின்றாமல் ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா டெவலப் பண்ண முடியும். மேக் கிளாஸ் ரூம் லேர்னிங் மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல். அந்த கிளாஸ் ரூமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடியதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு சில்ட்ரன் யூஸ் லாங்குவேஜ் எஸ் எ டூல். அதாவது அந்த லாங்குவேஜை சில்ட்ரன் வந்து எப்படி வந்து டூலாக யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுவுமே ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் எ டூல் ஃபார் லேர்னிங். முதல்ல லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து லேர்னிங்க்கு ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்துடலாம். சில்ட்ரன் யூஸ் லாங்குவேஜ் நாட் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பட் ஆல்சோ ஃபார் திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஸிங் ஐடியாஸ். அதாவது வந்து சில்ட்ரன்ஸ் வந்து லாங்குவேஜை ஜஸ்ட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்களோட திங்கிங்க்கு, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, எக்ஸ்ப்ளோரிங்க்கு அண்ட் ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க லேர்னிங்க்கு. செகண்ட் ஒன் பாருங்கள், இட் சப்போர்ட்ஸ் போத் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன். லாங்குவேஜ் வந்து போத் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் இந்த ரெண்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து லாங்குவேஜ் வந்து போத் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இன்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். லாங்குவேஜை வந்து அவங்க லேர்னிங்க்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. என்னங்கிறது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் எ டூல் ஃபார் திங்கிங். ஃபஸ்ட்டு லேர்னிங் பார்த்தோம், தென் லாங்குவேஜ் அவங்க எதுக்கெலாம் டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திங்கிங் அப்படிங்கிறது என்ன, காக்னிட்டிவ், நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாம். லாங்குவேஜ் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் ஆர்கனைஸ் தேர் தாட்ஸ், சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த லாங்குவேஜ் அது மூலமாக சில்ட்ரன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் மேக் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, சரௌண்டிங்ஸை பற்றி, இந்த வேர்ல்டை பற்றி எல்லாமே ஓவராலாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் பாருங்கள், சில்ட்ரன் டாக் டு தெம் செல்ஃப் டாக் வைல் டூயிங் டாஸ்க். திஸ் ஹெல்ப்ஸ் தெம் திங்க் அலவுட் அண்ட் லேர்ன். அதே மாதிரி திங்கிங், இப்போ நம்ம திங்கிங் தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து அவங்களுக்குள்ளே செல்ஃப் டாக், ஒரு டாஸ்க் பண்ணும்போது செல்ஃப் டாக்குக்கும் வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எ சைல்ட் சால்விங் எ பசில் மே சே திஸ் பீஸ் கோஸ் ஹியர், நோ இட் டசன்ட் ஃபிட், லெட் மீ ட்ரை another one. அதாவது ஒரு பசில் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இந்த பீஸ் வந்து இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டு, ஓஹோ இது இதில் செட் ஆகலை, அப்போ நம்ம இன்னொன்று வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட திங்கிங் அந்த அவங்களுக்குள்ளே பேசுகிறது. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லாங்குவேஜ் அவங்க லேர்னிங்க்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திங்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் பாருங்கள், சோஷியல் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்துடலாம். சில்ட்ரன் யூஸ் லாங்குவேஜ் டு இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ், பில்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் லேர்ன் சோஷியல் ரூல்ஸ். அதாவது லாங்குவேஜ் மூலமாக அவங்க வந்து மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சோஷியல் ரூல்ஸையும் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. தே நெகோட்டேட், ரெக்வெஸ்ட், ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஷேர் எக்ஸ்பீரியன்சஸ் டியூரிங் லாங்குவேஜ். அதாவது அவங்க மற்றவங்க கிட்ட பேசுறது, ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் கேட்குறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க வந்து லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ லாங்குவேஜை வந்து அவங்க சோஷியல் டூலாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டியூரிங் பிளே எ சைல்டு சேஸ் யூ வில் பி த டாக்டர் அண்ட் ஐ வில் பி த பேஷண்ட், யூசிங் லாங்குவேஜ் டு செட் சோஷியல் ரோல் பிளே. அதாவது வந்து ஒரு 2 பிள்ளைங்க வந்து விளையாடும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ டாக்டர் நான் பேஷண்ட், இந்த மாதிரி வந்து ரோல் செட் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து லாங்குவேஜை வந்து ஒரு சோஷியல் டூலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் இஸ் சோஷியல் டூல். ஃபோர்த் ஒன் பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். லாங்குவேஜை வந்து கம்யூனிகேஷனுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்ப்போம். த்ரூ லாங்குவேஜ் சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் நீட்ஸ், ஃபீலிங்ஸ், ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். தெரிஞ்ச விஷயம் தான். லாங்குவேஜ் மூலமாக சில்ட்ரன் வந்து அவங்களோட நீட்ஸு, ஃபீலிங்ஸு, ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. They develop speaking and listening skills to communicate clearly and understand others. இந்த கம்யூனிகேஷன் மூலமாக அவங்க ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணலாம் கிளியராக அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். மற்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மற்றவங்களோட கான்செப்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சைல்டு சேஸ் ஐ ஆம் thirsty டு இன்ஃபார்ம் டீச்சர் அண்ட் கெட் ஹெல்ப். அதாவது ஒரு சைல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ஆம் thirsty அப்படிங்கிறது டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹெல்ப்பை வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து லாங்குவேஜை வந்து டூலாக யூஸ் பண்ணுறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் அ டூல் ஃபார் லேர்னிங் நியூ கான்செப்ட். அதாவது லாங்குவேஜை வந்து இப்போ நம்ம ஒரு நியூ கான்செப்டை வந்து லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன் ஸ்கூல் சில்ட்ரன் லேர்ன் சப்ஜெக்ட்ஸ் த்ரூ லாங்குவேஜ். இதை லிசன், ரீட், டிஸ்கஸ் அண்ட் ரைட். அதாவது ஸ்கூலில் வந்து சில்ட்ரன் வந்து சப்ஜெக்ட்ஸை வந்து லாங்குவேஜ் மூலமாக தான் லேர்ன் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்க லிசன் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். இட் பிகம்ஸ் மீடியம் ஆஃப் லேர்னிங் அக்ராஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ், நாட் ஜஸ்ட் இங்கிலீஷ். இது வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மீடியமாக இருக்குது நியூ கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் சயின்ஸ் கிளாஸ் a child explains plants need sunlight to grow using language to express a learned concept. அதாவது ஒரு சயின்ஸ் கிளாஸில் ஒரு சைல்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து பிளான்ஸுக்கு வந்து சன்லைட் வந்து தேவை, அது க்ரோத், அதோட க்ரோத்துக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க லேர்ன் பண்ண கான்செப்டை. இதுக்கு வந்து லாங்குவேஜ் என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் டூல் ஃபார் இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. லாங்குவேஜ் வந்து நம்மளோட இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி இதுக்கும் வந்து ஒரு டூலாக இருக்குது. Children use language to create stories, make believe games and express fantastic ideas. அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து லாங்குவேஜை சம் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், எல்லாம் வந்து சம் கேம்ஸ் இது பண்ணுறதுக்கு இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபென்டாஸ்டிக் ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம். என்கரேஜ் க்ரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் லாங்குவேஜ் யூஸ். இது எதை வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸை வந்து என்கரேஜ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், a child says my teddy can டாக் அண்ட் ஃப்ளை. அதாவது ஒரு சைல்டு சொல்கிறாங்க என்னோட டெடி வந்து டாக் பண்ணும், ஃப்ளை பண்ணும். ஜஸ்ட் ஒரு இமேஜினேட்டிவ், அவ்வளோதான். அவங்களோட இமேஜினேஷனில் அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாமே நேம்லேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை சில்ட்ரன் வந்து எப்படியெல்லாம் டூலாக யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெலான்னு பார்த்தோம். எதுக்கெல்லாம் அப்படின்னா லேர்னிங்க்கு, திங்கிங்க்கு, அதே மாதிரி சோஷியல் டூலாக யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷனுக்கு, அண்ட் தென் நியூ கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு, இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து லாங்குவேஜ் அவங்க வந்து டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ்? லாங்குவேஜோட மெயின் பர்பஸ் என்ன? டு எக்ஸ்பிரஸ், டு கம்யூனிகேட் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ். ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டீச்சர்ஸ் ஏ த வேர்ட் ரன் இஸ் அ வெப் திஸ் ஷோஸ் தட். அதாவது மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷனாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இது என்ன அப்படின்னா மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் டஸ் லாங்குவேஜ் ஹெல்ப் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் லாங்குவேஜ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா காக்னிட்டிவ்னாலே அறிவு சார்ந்த விஷயந்தான். பை ஹெல்பிங் சில்ட்ரன் திங்க், சால்வ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.